வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப சுஜோக்ல கால் மூட்டு வலிகளை சரி பண்ணணும். ஏன்னா மூட்டு வலி பெரும்பாலும் எல்லாருக்கும் கூடிய பிரச்சனை தான். நம்ம சுஜோக்ல எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம இப்படி கைகளை தொங்க விடும்போது இது ரெண்டும் கால் சொல்லுவோம். காலை பாத்தீங்கன்னா மூட்டு வலி பாக்குறதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வச்சு காலை பார்க்கணும். இந்த லைன் உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கு. இதுதான் நம்முடைய காலோட நம்முடைய மூட்டு அது வரக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் அது வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல மூட்டு வலி எங்க இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த இதுக்கு பேர் ப்ரோப். இந்த ப்ரோபை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி அழுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி அழுத்தணும். இந்த மாதிரி அழுத்தும் போது இது ஒரு ஸ்பிரிங் லோடட் ப்ரோப். ஒரே ஈவனா எல்லா இடத்துலயும் அழுத்தம். பொதுவாக அழுத்தும் போது இருக்கிற வலியை விட வலி ரொம்ப அதிகமாக எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பார்த்துட்டு வலி இருக்கும்போது அந்த மாதிரி வலி உள்ள பகுதிகளை நாம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நான் சொல்ற விஷயம் வெந்தயம் ஒட்டுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வெந்தயத்தை ஒரு டேப்ல வெந்தயத்தை நிறைய ஒட்டிட்டு மூட்டு வலி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த மாதிரி இரவு நேரங்களில் இந்த விதையை ஒட்டி விட்டுறலாம். இப்படி ஒட்டிட்டு நைட்டு ஒட்டிட்டு காலையில் இந்த விதைகளை நாம் எடுத்து விடலாம். ஒரு முறை பயன்படுத்திய விதை மறுபடியும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த விதைக்கு அங்கிட்ட இருக்கிற வைட்டல் எனர்ஜி அது வெளியில விட்டுடும், மறித்து போகும்னு சொல்லுவோம். அதனால அதுக்கு பிறகு தினம் ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இந்த கால் மூட்டு வலி, இது இந்த காலில் மூட்டு வலி, எந்த காலில் மூட்டு வலி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா வலது கையை எடுத்துக்கிட்டோம்னா வலது கையில் வரக்கூடிய வலது காலில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். வலது காலுக்கு இடது கை இது இப்ப கொடுத்துருக்கிறது இடது கால். இடது கையில் உள்ள இந்த கால் இடது கால். அந்த சுஜோ கான்செப்ட் படி அந்த மாதிரி முறையில் நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப எளிமையான முறை. அது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த மாதிரி வலிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி லேசர் கருவியை வச்சு அந்த எந்த இடம் அப்படிங்கறத நம்ம வலி உள்ள இடத்த நம்ம பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அந்த வலி உள்ள பகுதியை மார்க் செய்த பிறகு லேசர் கருவியை கொண்டு அந்த வலி உள்ள பகுதிகளில் இப்ப காலில் வலி இருக்கிற இடங்கள் நம்ம இப்போ மார்க் பண்றோம். காலில் வலி இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வலி உள்ள இடத்துல இந்த லேசரை கொண்டு என்ன பண்ண நம்ம சிகிச்சை அளிக்கலாம். இந்த லேசர் நல்லா தூரமா வச்சுக்கலாம். ஏன்னா எனர்ஜி ரொம்ப ஹை எனர்ஜி உள்ளது. இந்த மாதிரி தூரமாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வலிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஒவ்வொரு புள்ளியா கொடுக்கலாம். இதை அடிக்கும் போது முடிந்த அளவுக்கு அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. லேசர் உடனடியான ரிசல்ட் கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதை நீங்கள் உங்கள் வலிகளை தீர்ப்பதற்கு இதை பயன்படுத்தி பலன் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.